அப்படின்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் அது போக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸும் எழுதுறீங்க. நீங்கள் மினிமம் பாஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் காமர்ஸ். 33 சாப்டர் அப்படிங்கிறனால அந்த மலைப்பு. ஆனால் அந்த 33 சாப்டர்லையுமே ஒவ்வொரு பாடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4லேருந்து 5 ஒன்பது தான் இருக்கும். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 146லேருந்து 156 வரைக்கும் ஒன் வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா 20 ஒன் வேர்டுமே புக் பேக் மட்டும்தான் வரும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக அந்த 33 ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். ஒன் வேர்டை முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் தரவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் மினிமம் பாஸ்க்கு அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இந்த வேறுபடுத்துக கொஸ்டின். வேறுபடுத்துக கொஸ்டினில் 1லேருந்து 2 வரைக்கும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா 2023 உங்களுக்கு 12க்கு 4 கேட்டிருந்தாங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தமே 8 கேள்வி தான் இருக்குது. கப்பல் ரசீதுக்கும் கப்பல் வாடகை முறிக்கும் உள்ள வேறுபாடு, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து, ஏன்னா இந்த மெட்டீரியல் என்னுடைய மெட்டீரியல், இது உங்களுக்கு ஆல்ரெடி 100 பே பண்ணி வாங்கினவங்க இருக்காங்க. இல்லை உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் மேலே இருக்கிற பிடிஎஃப்ல இருக்கிற நம்பர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா 6379172791 நம்பருக்கு 100 ஜிபே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருவேன். தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு ஒப்பீடு. 5 பாயிண்ட் படிச்சீங்கன்னா போதும். உலகளாவிய வைப்பு ரசீதுக்கும் அமெரிக்க வைப்பு ரசீதுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? இது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் வேறுபாடுகள் யாவை? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலுத்தல் சமநிலைக்கும் வாணிப சமநிலைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்து லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா நேரடி வரி மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. இந்த 8 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 2 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பேலன்ஸ் 5 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய வணிகத்தின் பல்வேறு தடைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்த 5 பாயிண்ட் போதும். புரியுங்களா? என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஏ வரைக்கும் கொடுத்துருக்கீங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏதேனும் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதேனும் 5 தலைப்புகள் நீங்கள் படித்தா போதும். இது சிம்பிளாக இருக்கக்கூடிய ஏதாவது 5 தலைப்புகள். இன்னொன்று அந்த 5 தலைப்புகள்லையும் நீங்கள் 2 பாயிண்ட் படிச்சீங்கன்னா போதும். புரியுங்களா? இந்த பாயிண்ட்டை முழுமையடை செய்கிற மாதிரி 2 பாயிண்ட் படித்தா போதும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல் கொடுத்துருக்கக்கூடிய சிறு குறிப்பு வரைக. பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், மரபு சார்ந்த உற்பத்தி தொழில், கட்டுமான தொழில். அடுத்து தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை? தனிநபர் உரிமை, தலையீடு அற்ற செயல்பாடு, விரைவான முடிவு, வரையறா பொறுப்பு, முழு லாபத்தை அனுபவிக்கும் உரிமை, அரசு விதிகளை பின்பற்றாமை. 5 பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே 2 தலைப்புகள் எழுதினா போதும். அது பார்த்தீங்க அப்படின்னா தனியார் வணிகத்தினுடைய நன்மைகளை விவரி. முதல் 6மே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுத வேண்டிய 5 மார்க்குக்கு 2 5 மார்க் அந்த 6லேருந்தே வந்துடும். வேறுபடுத்துகளில் 2, இதில் 2 அப்படின்னா 4 5 மார்க் ஆச்சு. பேலன்ஸ் 3 அட்டன் பண்ணுறதுக்கு கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் ஒப்பமானத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது? கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடியது, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை வரி. ஆக்சுவலாக இதில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன். அதனால் அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் யாவை? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ்லேயே 3 வருஷம் கேட்டிருக்கிறாங்க நமக்கு. அது இம்பார்ட்டன்ட். கூட்டுறவு சங்கத்தின் வகைகளை கூறுக. அது ஒன்று படிச்சுக்கோங்க. அப்படியே இது மாதிரி இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் படிங்க. மற்றபடி எதுவும் டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் ஒரு 10 மட்டும் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 1 டே இருக்குது அப்படிங்கிறனால அந்த 10 மட்டும் படிங்க. இந்த 2 மார்க்லேயும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துட்டேன். பண்டமாற்று முறை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிறது. நாலங்காடி என்றால் என்ன? அல்லங்காடி என்றால் என்ன? நாலங்காடி என்றால் பகலில் நடைபெறுவது, அல்லங்காடி என்றால் இரவில் நடைபெறுவது அல்லங்காடி எனப்படும். அது 2 படிச்சுக்கோங்க. அடுத்து வணிகத்தை வரையறு. வணிக நடவடிக்கைகள் பொருட்கள் வாங்குதலும் விற்றலும் முடிவுற்ற பொருட்கள் பரிமாற்றம் கொண்டதே ஆகும். எவ்லின் தாமஸ். வணிகத்தை வரையறு. என்ன சார் இவ்வளோ தான் கீ பாயிண்ட் அப்படின்னா எக்ஸாமோட கீ பாயிண்ட்டே உங்களுக்கு அதுதான். அந்த கீ பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். கர்த்தா என்பவர் யார்? இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை? உறங்கும் கூட்டாளிகள் என்பவர் யார்? கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும்? அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சாசன நிறுவனம் என்றால் என்ன? கடன் கூட்டுறவு விளக்குக. ராக்ஸ்டெல் முன்னோடி என்பவர் யார்? எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அதுமாதிரி 3 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருவேன். 3 மார்க் கொஸ்டின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வணிகம் பொருள் தருக. பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம். இந்த 3 மார்க்கில் மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணியிருப்பேன். ஏன்னா 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடியதில் முதல் 15 ஃபுல்லாகவே தரவு பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்லையும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் படிச்சுக்கோங்க. ஒரு வேலை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 12th எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி மின்னணு வங்கியல் என்றால் என்ன 17 இருக்கக்கூடியது பண்டக காப்பாளர் ரசீதிலிருந்து பண்டக சான்றாண்மையை வேறுபடுத்துக, அது ஒன்று. குளிர்சாதன பண்டக பாதுகாப்பு என்றால் என்ன, காப்பீட்டின் வரைவிலக்கணம் தருக. பின்னால் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை சார் எல்லாமே மார்க் பண்ண மாதிரி இருக்குது கடைசி 10ல். மொதல் 10 எப்படி இம்பார்ட்டன்ட் சொன்னமோ அதேமாதிரி கடைசி 10 எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடைசி 3 லெசன்லேருந்து கண்டிப்பாக 3 லெசனில் 3 2 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, 3 மார்க் கேட்டுருவாங்க. அது எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. இல்லை பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட்.